அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கள உதவியாளருக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் டெஸ்ட் 3 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் மின் இயந்திரங்களில் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய 50 கேள்விகள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த 50க்கு யாரெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 2 டெஸ்ட்டை வந்து தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவாக பார்க்குறப்போ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து அட்டன் பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத ஒவ்வொரு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மொதல் கொஸ்டின்ஸ். ஸோ பாருங்க, இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் விச் லா? அதாவது டிசி ஜென்ரேட்டர் வந்து எந்த லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆன்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லிடுவோம். சரிங்களா? ஆன்சர் அண்டு முடிஞ்ச அளவுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லாட்டி நார்மல் எக்ஸ்பிளனேஷன் நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ டிசி ஜென்ரேட்டர் எந்த லாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபாரடேஸ் லாவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணப்படுகிறது, ஒர்க் ஆகுது. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஜென்ரேட்டர். ஸோ டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா டைரக்ட் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட், ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சரியா? ஸோ ஜென்ரேட்டர் அப்படின்றப்ப இதோட வேலை என்ன? ஒரு எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் இருக்கு அப்படின்னா அந்த டிசி ஜென்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்றது முதல் விஷயம் நமக்கு தெரியணும். அது எந்த எனர்ஜியை என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் முக்கியமாக இருக்கக்கூடியது ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் எதுக்கு? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது பவர் சப்ளை இல்லாத நேரத்தில் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதுக்காண்டி தான். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதான் வந்து எதோட வேலை, இந்த டிசி ஜென்ரேட்டரோட வேலை. இதை கூட கேட்கலாம், டிசி ஜென்ரேட்டர் எந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத கூட கேட்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபாரடேஸ் லாவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணப்படுகிறது, டிசி ஜென்ரேட்டர் பிரின்சிபல் இயக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபாரடேஸ் லாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றத கூட சொல்லலாம், மின்காந்த தூண்டல். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் தான் ஃபாரடேஸ் லாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து 2 லா இருக்கு, ஒன்று ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்று செகண்ட் லா. சரியா? ஒன்று ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்று செகண்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever the flux linking to a conductor and EMF will be induced in the same conductor. அதாவது அந்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதுல கண்டக்டர்ல, ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுற கண்டக்டர், ஸோ அதோட இஎம்எஃப் எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கண்டக்டர்ல தான் அது இன்டியூஸ் ஆகும், தூண்டல் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லா. சரியா? இதே செகண்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magnitude of such induced EMF depends upon the rate of change of the flux linkage. Depends upon the rate of linkage of அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருங்க, ரஃப் ஒரு சீட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லிங்கேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நத்திங் பட் EMF இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தாவும், அதே மாதிரி டைம் டேக்கன் ஃபார் சேஞ்ச் இதுக்கு வந்து என்னது, உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இஎம்எஃப்னா இ அப்படின்றத போட்டுட்டு என் டி பை டிடி, அதாவது டைம் சேஞ்ச் ஆகுதுல அது, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் லா. ஸோ செகண்ட் லா ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை கூட நோட் பண்ணிக்கலாம். சரியா? கிளியராங்க? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். which part of DC machine produces the magnetic flux? டிசி இயந்திரத்துல எந்த பகுதி காந்த புலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதி காந்த புலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஆப்ஷன் பி, ஃபீல்டு போல்ஸ், புலக்கம்பிகள் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிசி இயந்திரத்துல காந்த புலத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்ட்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பார்ட்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரேம் ஆர் யோக், ஃப்ரேம் சொல்லுவாங்க, இல்லாட்டி யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு போல்ஸ்,
அல்லது போல் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபீல்டு காயில்ஸ் ஆர் ஃபீல்டு வைண்டிங். நிறைய பேர் ஃபீல்டு வைண்டிங்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ புக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நிமி புக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஐடிஐ புக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம், சரிங்களா. ஆனா அதுல உங்களுக்கு 2000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரீயா இருக்கிறப்ப கம்மியானதா இருக்கும். எனக்கு கண்டிப்பா நான் பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம ஃப்ரீ டெஸ்ட் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த 10 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துரும். ஒரு 300 to 500 கொஸ்டின்ஸ் அதுல வந்துடும். ஆனா பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 எம்சிக்யூ இருக்கும். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பிளன்ஸோட இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்குமே ஒண்ணு விடாம கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா. நம்ம கிட்ட முக்கியமா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், தமிழா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும். தமிழுக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கோம், ஜிஎஸ்க்கும் போட்டிருக்கோம். என்னால வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து யோசிக்காம இருக்கக்கூடிய டைம்ல வாங்கி படிங்க. இல்ல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், சரியா. ஓகே. ஸோ ஃபீல்டு வைண்டிங் ஆர் ஃபீல்டு காயில்ஸ், அடுத்து ஆர்மச்சூர் கோரு, அதுக்கப்புறம் ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ், அடுத்து கம்யூட்டேட்டர், பிரஷஸ், பியரிங்ஸ். ஸோ எழுதுறது புரியலன்னா கேட்டுக்கோங்க, சரிங்களா. பியரிங்ஸ் அண்ட் எண்ட் பிளேட்ஸ், ஏர் ஃபில்டர் ஆர் ஃபேன், அப்புறம் ஷாஃப்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி ஜென்ரேட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஓகேவா. ஸோ போல் காயில்ஸ், அதாவது ஃபீல்டு காயில்ஸ் அப்படின்னா என்ன? ஃபீல்டு காயில்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணுவாங்க, அதாவது காயில் சுத்துறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது காப்பர் ஒயர் சுத்துவாங்க பார்த்தீங்களா, காப்பர் ஒயர். ஸோ அதை ஓன் பண்றதா இந்த ஃபீல்ட் காயில்ஸ் ஆறு போல் காயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அதனால பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த ஃபீல்டு காயில் வழியா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a current is passed through the coils, அதாவது கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றப்ப மேக்னடைஸ் த போல்ஸ் which produce the necessary flux that is cut by revolving armature conductors. ரிவால்விங் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். கிளியராங்க? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், இன் a DC generator based on the field winding which type is used. ஸோ டிசி ஜென்ரேட்டரோட டைப் கேட்டிருக்காங்க. ஸோ டிசி ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ டைப் எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர். அதாவது செப்பரேட்டு, செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், சரியா. ஸோ இது 2 வகையா பிரியும். இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து தான் 3 வகையா பிரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ட்டு, சீரியஸ், காம்பவுண்டு. சன்ட்டு, சீரியஸ், காம்பவுண்டு. ஸோ 3 கேட்டகரியா பிரியக்கூடியதா இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ இதுல பாருங்க, டிசி ஜென்ரேட்டர்ல ஃபீல்டு வைண்டிங் எந்தெந்த டைப்ல இருக்கும். மேக்சிமம் இந்த ஜென்ரேட்டரோட டைப் வந்து அதோட ஃபீல்டு வைண்டிங்கை பொறுத்து தான் மாறும். அப்போ சன்ட் இருக்கு, சீரியஸ் இருக்கு, காம்பவுண்ட் இருக்கு, ஆல் ஆஃப் த அபோவ். அது போக நீங்க வந்து காம்பவுண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா லாங் சன், ஷார்ட் சன்ட்னு வரும், சரிங்களா. காம்பவுண்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா லாங் சன், ஷார்ட் வரும். அதுக்கப்புறம் லாங்ல பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஃபரன்ஷியல் வரும், ஷார்ட்ல பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஃபரன்ஷியல் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். செப்பரேட்லி எக்ஸைட்டட், செல்ஃப் எக்ஸைட்டட். ஸோ 2 கேட்டகரியில இருக்கு. அதுல செல்ஃப் எக்ஸைட்டட் தான் உங்களுக்கு வந்து என்னது 3 கேட்டகரியா பிரிஞ்சிருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்கு, ஆல் ஆஃப் த அபோவ். ஓகே. ஸோ ஆன்சர் டக்குன்னு பண்ணுங்க. 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்லோவாகவும் போவோம், சம்டைம்ஸ் ஸ்பீடாகவும் போவோம். ஸோ 2த்துக்குமே ரெடியா இருக்காங்க, சரியா. அடுத்து, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டிசி மிஷின் ரெஃபர்ஸ் டு வாட். அதாவது டிசி மிஷின்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கு அப்படின்றத கேட்டுக்கோங்க. டிசி இயந்திரத்துல பொறுத்த வரைக்கும் ஸோ அது எதை பொறுத்து இருக்கு, எஃபெக்ட் ஆஃப் ஃபீல்டு, எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ஆன் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். ஆர்மேச்சர் புலத்தின் முதன்மை புலத்தில் விளைவாக என்னது பொறுத்து இருக்கக்கூடியதாக இருக்கு. இது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டிசி மிஷின், சரியா. அதாவது இன் டிசி மிஷின் the current in the armature winding produces a magnetic flux, சரியா. ஆர்மேச்சர் வைண்டிங் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, that distorts the main field flux.
ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை டிஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அதன் காரணமாக தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன் ப்ராப்ளம்ஸும் ஸ்லைட் வோல்டேஜ் சேஞ்சஸும் வரக்கூடியது இருக்கு இந்த எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ஆன் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். சரியா? நெக்ஸ்ட், the function of a commutator in a DC machine. அதாவது கம்யூட்டேட்டர் இன் ஏ டிசி மிஷின், டிசி மிஷினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஏசி டு டிசி, கன்வெர்ட் ஏசி டு டிசி தான் அதோட முக்கியமான வேலை. சரியா? ஓகே. அதாவது the commutator rectifies the induced alternating EMF into direct current. ஓகே, இதுதான் முக்கியமான வேலை. அடுத்து ஆறாவது கொஸ்டின், which of the following statements is correct for DC series motor? DC series motor. Okay. Which of the following statements is correct for DC series motor? So என்ன அப்படி பார்த்தீங்கன்னா DC series motor பொறுத்த வரைக்கும் high starting torque. அதாவது DC series motor எப்பவுமே very high starting current இருக்கும், டார்க்கா இருக்கும். சரிங்களா? In some motors, இதுல some motors may be high as 5 times as the full load torque. அதாவது சில மோட்டார்ஸ்ல எப்படி இருக்குமா ஹையா இருக்கும், 5 times the full load torque பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The speed of the DC motor also varies with load. அதாவது இந்த DC சீரிஸ் மோட்டாரோட ஸ்பீடு வந்து எதை பொறுத்து, லோடை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? லோடை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு நம்ம எதுல இருந்து ஐடிஐ புக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த 2000 MCQவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிமி புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். தயவு செய்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் டைம்ல இருந்தாலும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பேக் EMF இன் டிசி மோட்டார் இஸ் டிஃபைன்ட் அஸ் பேக் EMF. பேக் EMF டிசி மோட்டாரில் பேக் EMF எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் இன்டியூஸ்ட் இன் ஆர்மேச்சர் ஆப்போசிங் சப்ளை. ஓகேவா? அதாவது as the armature of DC motor starts rotating, the armature conductors cut the magnetic field produced by the field poles. சரியா? ஸோ இந்த பேக் EMF எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EB அப்படின்றத டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ZNP divided by 60A. இதோட யூனிட் என்னன்னா வோல்ட்ஸ். சரியா? The direction of induced EMF could be determined by Fleming right hand rule. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது direction of the induced EMF பேக் EMF இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எதனால கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fleming right hand rule வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சரியா? அடுத்து which motor is best suited for a electrical traction? எலக்ட்ரிக் டிராக்ஷனுக்கு எது முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்றத சொல்லலாம். சரியா? The DC series motor is used in applications where torque and speed requirements vary substantially. அதாவது டார்க்கு ஸ்பீடு எங்கெங்க வேரி ஆகுதோ அந்தந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சீரியஸ் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா DC சீரியஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஹெவி ஸ்டார்டிங் டார்க். ஸோ தட்ஸ் வை அதை எந்தெந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன், ஹோல்ட்ஸ், கிரெயினில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரக்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, டிசி சீரியஸ் மோட்டாரை தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளியராங்க? ரைட். The speed of DC motor is given by speed of DC motor. So speed of DC motor என்னது? Option B, N is equal to V minus IA RA. சரியா? So speed is directly proportional to the என்னது மோட்டார் வேகத்துக்கு என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டார்க் லோவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். டார்க் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். சரியா? இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால தான் இந்த டிஃபரன்ஸ் நடக்குது. அடுத்து 10வது கொஸ்டின். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆல்டர்னேட்டர். ஆல்டர்னேட்ஸை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான
கூற்றியது. தவறான கூற்றியது. frequency depends on load. சரியா, அதிர்வெண் சுமை மீது சார்ந்தது அப்படின்றது தான் வந்து தவறான கூற்று. மற்றதெல்லாம் சரியானது. அப்ப பாத்துக்கோங்க, எதெல்லாம் சரின்னு பார்த்தாதான் நமக்கு எது தவறுன்னு தெரியும். ரோட்டாரிஸ் ஃபீல்டு பாட்டு, ஆல்டர்னேட்டர்ஸ் ஜென்ரேட் ஏசி, அதே மாதிரி frequency depends on speed and force. இது எல்லாமே ஆல்டர்னேட்டர் பற்றி தான். இது மட்டும்தான் என்னது அதிர்வெண் சுமையை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா என்னது ஆல்டர்னேட் கூட்டுக்குவாங்க. சரியா, அடுத்து which statement is correct about DC shunt motor? ஸோ ஆன்சர் டக்கு டக்குன்னு பண்ணுங்க. which statement is correct about DC shunt motor? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா speed varies with largely with load. சரியா, DC shunt motors have nearly என்னன்னு பார்த்தீங்கன்னா constant load. சரிங்களா, constant speed ஆனா வந்து என்னது varying load. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸ்பீட் வேரியஸ் லார்ஜ்லி வித் லோடு. சரியா, அடுத்து 12வது கொஸ்டின். which is common starting method for DC motor? DC மோட்டாரோட காமன் ஸ்டார்டிங் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டுங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DOL, அதாவது டைரக்ட் ஆன்லைன். DOL அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா டைரக்ட் ஆன்லைன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸ்மால் DC மோட்டார்ஸ் ஆஃப்டன் யூஸ் DOL ஸ்டார்டர்ஸ் ஃபார் எ சிம்பிள் கண்ட்ரோல். சரியா, ஸ்மால் DC மோட்டார்லாம் என்னது சிம்பிள் கண்ட்ரோலுக்கு என்ன பண்றாங்க DOL ஸ்டார்டர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் 13வது. which method is used to control DC motor speed? அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம இது தவறுதலா சொல்லிட்டோம் அப்படின்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு கரெக்டாக தான் சொல்லுவோம். தவறு எதுவும் இருப்பின் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணிடுவோம். மற்றவங்களுக்கும் வந்து அது சரியா போய் சேரட்டும். சரியா, ஸோ which method is used to control DC motor speed? எது varying supply voltage. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா speed of DC motor is proportional to the applied voltage. So that's why என்னது varying supply voltage. சரியா, 14வது கொஸ்டின். which is an advantage of AC system over DC system? DC அமைப்புடன் ஒப்பிடும்போது AC அமைப்பின் நன்மை எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. என்ன நன்மை? AC voltage transformation. AC can be easily step up or down for using transformers. சரியா, அதாவது DC அமைப்பு ஏசியோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஸ்டெப் டவுனோ இல்லை ஸ்டெப் அப்போ பண்ணிக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈஸி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரியா, அடுத்து the principle of three phase induction motor is used. principle of three phase induction motor. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க முக்கியமான விஷயம் பேசிக்கா 2 phase-னா என்ன 3 phase-னா என்னன்னு தெரியுமா? ஸோ தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு கொஸ்டின், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமானது. 3 phase-னா என்ன, 2 phase-னா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கொஸ்டினே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலையும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா, ஆன்சர் பண்ணுங்க. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தூண்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து 3 phase இண்டக்ஷன் மோட்டாரோட பிரின்சிபலா கருதப்படுகிறது. சரியா, டிசி மோட்டாரோட சேம் பிரின்சிபல் தான் 3 phase இண்டக்ஷன் மோட்டாருக்கு வரும். சரியா, அதை பொறுத்து தான். So that is the current carrying conductors kept in magnetic field will tend to create a force. So இதுக்காண்டி force கிரியேட் பண்றதுக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து which starter reduces starting current for 3 phase induction motor? எந்த ஸ்டார்டர் ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது 3 phase induction மோட்டாருக்கு அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ இது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ டிஓஎல் பத்தி பார்த்தோம். டிஓஎல் ஸோ இது எதற்கு அப்படின்றத முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்துங்க. டிஓஎல்னா என்ன அப்படின்றது தெரியுதான் ஞாபகப்படுத்துங்க. அடுத்து வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன் ஏசி சர்க்யூட்ஸ்? வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன் ஏசி சர்க்யூட்ஸ்? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். சரியா? ஏசி சுற்றுகளில் தூண்டல் எதிர்வினை விளைவுனா என்ன? கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மோட்டார் மெயின்டெனன்ஸ். ஒரு மோட்டாரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்? ஸோ நீங்கள் நார்மலாக நம்மளோட மோட்டார் வெஹிக்கிள் இருக்குனாலே, அதாவது நம்மளோட மோட்டர் பைக் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அதுக்கே நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்காக என்ன பண்ணுவோம்? ஆயில் மாற்றுவோம். கரெக்டா? ரெகுலர் ரூப்ளிகேஷன், திட்டமிட்ட சுழல் எண்ணெய். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இல்லை இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பேசிக்கா நம்மளோட பைக்குக்கே மாத்துறப்ப மோட்டாருக்கும் அதே தான். ஸோ இது எதற்காக? இட்ஸ் ரெடியூசஸ் வியர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மோட்டார் லைஃப். தேய்மானம் ஆகிறத குறைச்சிட்டு என்னது, அந்த மோட்டர் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். நம்ம ஆயில் ரெகுலராக மாற்றி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நம்மளோட 2 வீலரே பயங்கரமா இன்னும் எத்தனையோ வருஷம்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். 10 வருஷம்னுவாங்க, 15 வருஷம்னுவாங்க, 20 வருஷம்னுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களாம் எதனால வச்சிருக்காங்கன்னா ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வரும். சரியா? அடுத்து, விச் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதாவது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட எந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? கெப்பாசிட்டர் ஸ்டார்ட். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்ஸ். ஸோ கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரொவைட்ஸ் பேஸ் ஷிஃப்ட் ஃபார் ஸ்டார்டிங் டார்க். சரியா? இட் ப்ரொவைட்ஸ் ஃபேஸ் ஷிஃப்ட் ஃபார் ஸ்டார்டிங் டார்க் இன் எ சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். சரியா? ரைட். நெக்ஸ்ட். ஸோ டக்கு டக்குன்னு நான் தான் சொன்னேன், டக்கு டக்குன்னு போயிடுவோன்னு. ஸோ பாருங்க, டிசி சீரியஸ் மோட்டார் ஆர் காமன்லி யூஸ்டு. டிசி சீரியஸ் பேசிக்கா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் டிராக்ஷன் அப்படின்றது வந்திருந்தது அப்படின்றது சொல்லுங்க. ரைட்டா? டிசி சீரியஸ் மோட்டார்கள் பொதுவாக எந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன? எலக்ட்ரிக் டிராக்ஷனுக்கு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The working principle of an alternator is based on. ஆல்டர்னேட்டர் எந்த லா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கிறோம். இதுவும் என்னது? ஃபாரடேஸ் லா. சரியா? ஃபாரடேஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஆல்டர்னேட்டர் ஜெனரேட்டட் ஏசி பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? மின்காந்த தூண்டல்களால் என்ன பண்ணுது? ஏசியை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. இது ஆல்டர்னேட்டர். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்லுவோம்ல, ஏசி, அதுதான். விச் இஸ் த ரொட்டேட்டிங் பார்ட் இன் ஏ டைபிக்கல் ஆல்டர்னேட்டர். அதாவது ஆல்டர்னேட்டர்ல ரொட்டேட்டிங் பார்ட் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொட்டேட்டிங் பார்ட்னாலே உங்களுக்கு தெரியும், எது? சுழலக்கூடியதுதான். ரோட்டார் அப்படின்றதா ரொட்டேட்டிங் பார்ட். அடுத்து, வாட் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் parallel ஆபரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ். parallel ஆபரேஷன், சேம் வோல்டேஜ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ். ஸோ எல்லாமே என்னது? இணை இயக்கத்திற்கு, ஆல்டர்னேட்டரோட இணை இயக்கத்திற்கு தேவையான எல்லாமே. அடுத்து 24வது கொஸ்டின். The principle of three-phase induction motor is. The principle of three-phase induction motor is. 3 கட்ட தூண்டல் மோட்டார் இயங்கும் கோட்பாடு என்ன அப்படின்றது கேட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பேசிக்கானது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட். Which starter is suitable for high rating 3-phase induction motors. அதாவது ஹை ரேட்டிங்ல உள்ள 3-phase induction மோட்டாருக்கு எந்த ஸ்டார்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டுருக்கோம். எந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. நீங்களும் தயவு செய்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மறக்காம நம்மளோட அகாடமியில PDF மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? பிளஸ்டர்னே தனியாக நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு PDF டெஸ்ட் பேட்ச் தான் எல்லாமே. அதே மாதிரி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும், தமிழ் வந்து தியரி பிளஸ் எம்சிக்யூவாகவும், PDF ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூவாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியலோட லிங்க்ல ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல கீழே டெலகிராம்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க என்னது ஃப்ரீயா சோர்ஸ் கிடைச்சா ஃப்ரீயா படிங்க. அப்படி இல்லை இதை நான் படிக்கணும் சார் நினைச்சிங்கன்னா வாங்கி தயவு செய்து படிங்க. ஆனால் டைமை மட்டும் வேஸ்ட் ஆகாதீங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்து. சரியா? கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட் 25க்கு கொஸ்டின். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்டார் டெல்டா. ஸ்டார் டெல்டா அப்படின்றதா முக்கியமாக ஹை பவர் மோட்டார்ஸ்க்கு என்னது யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இன்க்ளூடு. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இன்க்ளூட் என்னது?
கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இருக்கும், ஸ்பிளிட் பேஸ் இருக்கும், ஷேடட் ஃபோல்ட் இருக்கும், ஆல் ஆஃப் த அபோவ். சரியா? அடுத்து இன் ஏசி சிஸ்டம் ரியாக்டிவ் பவர் இஸ் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டியூ டு ஃபேஸ் டிஃபரன்ஸை பொறுத்த என்னது பவர் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரியாக்டிவ் பவர் இஸ் டியூ டு கரண்ட் லேக் ஆர் லீட் வித் வோல்டேஜ். சரிங்களா? ரியாக்டிவ் பவர் இஸ் டியூ டு கரண்ட் லேக் ஆர் லீட் வித் வோல்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ப்ரெஸஸ் இன் டிசி மிஷின்ஸ்? டிசி மிஷின்ல ப்ரெஸஸோட வேலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. கண்டக்ட் கரண்ட் பிட்வீன் ஸ்டேஷனரி அண்ட் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். அதாவது ப்ரெஸஸ் அலோவ் கரண்ட் ஃப்ளோ டு ஆர்மேச்சர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்க்யூட். வெளியே இருந்து வரக்கூடிய கரண்ட் ஃப்ளோவை ஆர்மேச்சருக்கு கொண்டு போறதுதான் ப்ரெஸஸோட முக்கியமான வேலை. சரியா? அடுத்து எக்ஸிஸ்டிங் ஸ்பார்க்ஸ் அட் ப்ரெஸஸ் இண்டிகேட்ஸ். அதாவது தூரிகைகளில் அதிக மின்னல் உண்டாகுவது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது 29க்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ப்ரெஸ். என்னது? லூஸ் ப்ரெஸ். சரியா? ரைட். அடுத்து which of the following uses DC series motors? ஸோ இது கிரேன்ஸ். இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன், ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரக்ஸ், கிரேன்ஸ் இதெல்லாம் டிசி சீரியஸ் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட், which material is commonly used for transformer core? டிரான்ஸ்ஃபார்மர் மையத்திற்கு பொதுவாக எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ 31வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது 30 கொஸ்டின் பார்த்துட்டோம், இன்னும் 20 கொஸ்டின் தான். டக்குன்னு பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்டீல். என்னது? சிலிக்கான் ஸ்டீல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லாஸ், ஹை பெர்மியபிலிட்டி. அதாவது குறைந்த இழப்பையும் உயர்ந்த கடத்தும் தன்மையும் கொண்ட பொருளாக பயன்படுவதனாலதான் இந்த சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து லேமினேஷன் இன் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆர் யூஸ்டு. அதாவது லேமினேஷன் எது கோர்ல யூஸ் பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெடியூஸ் எடி கரண்ட் லாஸ். என்னது? எடி கரண்ட் லாஸை குறைக்கிறதுக்காண்டி தான் இருக்கு. சரிங்களா? அதாவது லேமினேஷன் ரெடியூஸ் சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸ் இன்சைட் யுவர் கோர். அதில் வர சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸை வந்து இன்சைட் கோர்ல ரெடியூஸ் பண்றதுக்கு தான் லேமினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசி மோட்டார். சொல்லியிருப்போம்ல, டிசி மோட்டாருக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் லூப்ரிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸ்பீட் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் இஸ் நியர்லி. டிசி ஷண்ட் மோட்டார் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. டார்க் இன் டிசி சீரியஸ் மோட்டார். ஸோ டிசி சீரியஸ் மோட்டார்ல டார்க் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், எப்பவுமே ஹெவி டார்க்காக தான் இருக்கும், ஹை டார்க்காக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்டிங்ல ஹை டார்க்காக இருக்கும் அப்படின்றது தான் டிசி சீரியஸ் மோட்டார். அடுத்து வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரெக்டிஃபையர்? ரெக்டிஃபையரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசியா கன்வெர்ட் பண்றதுதான் முக்கியமான வேலை. ஏசி டு டிசியா கன்வெர்ட் பண்றதுதான் என்னது முக்கியமான வேலையாகும். ரெக்டிஃபையர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பவர் சப்ளைஸ் டு ப்ரொவைட் டிசி இன்புட். பவர் சப்ளைஸ் டு டிசி இன்புட். சரியா? அடுத்து டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார். டிரான்சிஸ்டர்கள் பொதுவாக எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? ஸ்விட்சிங். இதெல்லாம் என்னது? ஸ்விட்சிங். ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே பார்க்குறப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து சில யூனிட்ல பார்த்த கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே ஒன்று காம்பினேஷன் தான், தயவுசெய்து பார்த்துக்கணும். அடுத்து விச் இஸ் ட்ரூ ஃபார் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். 3-phase இண்டக்ஷன் மோட்டார்ல எது உண்மையானது அப்படின்னு கேட்டுக்கோங்க. என்னது? ஹை எஃபிஷியன்சி அப்படின்றதான் 3-phase இண்டக்ஷன்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்து 39வது கொஸ்டின், கெப்பாசிட்டர் இன் சிங்கிள் பேஸ் மோட்டார் இஸ் யூஸ்ட். சிங்கிள் பேஸ் மோட்டார்ல கெப்பாசிட்டர் யூஸ் பண்றது எதற்காக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ப்ரொவைட் ஸ்டார்டிங் டார்க். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், விச் இஸ் எசென்சியல் ஃபார் மோட்டார் சர்வீஸ் அண்ட் ரிப்பேர். மோட்டார் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கிற்கு எது தேவை அப்படின்றதை கேட்டுருவோம். என்னது? ப்ராப்பர் இன்சுலேஷன் செக். அடுத்து 41வது கொஸ்டின், வாட் இஸ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டிசி மிஷின்ஸ்.
வாட் இஸ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டிசி மிஷின்? எது? டிஸ்டார்ஷன் ஆஃப் த மெயின் பிளக்ஸ். இதை நம்ம பார்த்துருந்தோம். டிசி இதுல டிஸ்டார்ஷன் ஆஃப் மெயின் பிளக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து கம்யூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். கம்யூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்னது? ஆன்சர் பண்ணுங்க நீங்களும். டக்குன்னு ஆன்சர் பண்ணியே ஆகணுங்க. நம்ம சொல்ற மாதிரி தான் ஆர்எல் அகாடமில நம்ம மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட சாம்பிள் எல்லாமே டெலகிராம்லயும் போட்டிருக்கோம். ஃப்ரீ பிடிஎஃப் புக்ஸும் போட்டிருக்கோம். ஃப்ரீ வீடியோஸும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய கொஞ்ச நாள்ல தயவு செய்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன? ரிவர்சிங் கரண்ட் இன் ஆர்மேச்சர் காயில். ரிவர்சிங் கரண்ட் இன் ஆர்மேச்சர் காயில். அடுத்து which type of DC generator is suitable for battery charge? அது பேட்டரி சார்ஜ் செய்ய எந்த வகை ஜெனரேட்டர் உகந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை? சண்ட் மோட்டார். சண்ட் மோட்டார். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்ட் ஜெனரேட்டர் தான் வந்து ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ இந்த சண்ட்ல தான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கிறதுனால என்னது பேட்டரிஸுக்கு முக்கியமாக வந்து இதை யூஸ் பண்றாங்க. பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் சண்ட் மோட்டார். அடுத்து 44. Which rotor type is common in 3-phase induction motors? எந்த ரோட்டார் டைப் காமனா இருக்கு 3-phase induction motorsல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்க்ரூல் கேஜ் மோட்டார். ஸ்க்ரூல் கேஜ் rotor is a robust and low maintenance and widely used. ஸ்க்ரூல் கேஜ் மோட்டார் இண்டக்ஷன் மோட்டார் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸ். சரியா? அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆனது, அதே மாதிரி குறைந்த பராமரிப்பு. இதுக்காண்டி தான் ஸ்க்ரூல் கேஜை யூஸ் பண்ணுவோம். 3-phase induction motors are preferred in industry because ஏன் 3-phase motors மேக்ஸிமம் நீங்க சப்ளை லைனா இருக்கட்டும் எந்த லைனா இருக்கட்டும் என்னனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு 3-phase தான் கொடுப்பாங்க. ஏன் 3-phase அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி, அதோட பவர் வந்து அதிகமாவே இருக்கும் செயல்திறன். For transformers in parallel which is essential? டிரான்ஸ்ஃபார்மர் parallel இருந்துச்சுன்னா எது எசென்சியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? all of the above. சேம் வோல்டேஜ், சேம் phase sequence, சேம் polarity. சரியா? சிங்கிள் phase மோட்டார்ஸ் மோஸ்ட்லி யூஸ்டு எந்தெந்த இடத்துலனா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக் அப்ளையன்ஸ். சரி, நம்ம வீட்டு லைன்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் phase தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல்லாம் போயிட்டீங்கன்னா 3-phase யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியலு, ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனு இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க 3-phase யூஸ் பண்ணுவாங்க. 48வது क्वेश्चन. Which is not recommended for DC motor care? Which is not recommended for DC motor care? அதாவது டிசி மோட்டார் பராமரிப்புக்கு எது பரிந்துரைக்கப்படவில்லை அப்படின்ற கேள்வி. எது? ரெகுலர் லூப்ரிகேஷன், இது கரெக்ட். மின்தடை சோதனை, இதுவும் கரெக்ட். ஓவர்லோடிங்கிறது தப்பு. அப்ப இதுதான் ஆன்சர். கிளீனிங் சுத்தம் பண்ணணும் கண்டிப்பா. சரியா? ரைட். 49. Star delta starter is used to. Star delta starter is used to. நட்சத்திர டெல்டா ஸ்டார்டர் பயன்படுத்தும் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்க மெட்டீரியல் படிச்சா போதுமா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா, இல்லை ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கல அதுல இருந்து கொஸ்டின் வந்துருமா? ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ரீசெண்டா டிப்ளமோ ஐடி எக்ஸாம் நடந்தப்ப நம்ம கொடுத்ததுல இருந்து ஆப்ஷன்ஸ் மாறாம கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றாங்க. ஸோ அதனால இருக்கிற டைம்ல நல்லபடியா பிடிஎஃப் மெட்டீரியலோ ஃப்ரீ டெஸ்ட்டோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு அடுத்ததுதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ 4வது யூனிட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் இல்லை 2 நாள் விட்டு உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் இந்த மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு என்னது மீதி இருக்கக்கூடிய எல்லா 7 யூனிட்டும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ் தமிழ் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிச்சு. ஜிஎஸ் மேக்ஸ் வரும். சரியா? 49. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இஸ் யூஸ்டு டு எதுக்கு? ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்றது. இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசிங் ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். ஸோ அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். 3-phase motors are widely used in. எங்க யூஸ் பண்ணுவாங்க 3-phase motors? இண்டஸ்ட்ரியலா தான் முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா 50 கொஸ்டின் பார்த்தாச்சு அப்படின்னா 50க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, படிச்சதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நம்மளால முடியுதா, ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. அது போக ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு 25 கொஸ்டின், அடுத்த யூனிட்டுக்கு ஒரு 50 கொஸ்டின், இது வரைக்கும் 125 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க,
வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னது அடுத்தடுத்த வீடியோ வரும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.